வணங்குகிறேன் குருக்களே. மகளே, உனக்கு என்ன ஆசி கூறுவதென்றே எனக்கு தெரியவில்லை. ஆமா, என் தந்தை எங்கே? உன் முகத்தை பார்க்க முடியாமல் இங்கிருந்து சென்று விட்டார். எங்களை மன்னித்து விடம்மா. குருக்களே, மன்னிப்பு எதற்காக? நாட்டில் எத்தனையோ மிருகங்களும் மனிதர்களும் ஆண்டார்கள். நான் மட்டும் தப்ப நினைப்பது முட்டாள்தனம் அல்லவா? நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற என் தந்தையை நான் பாராட்டியதாக சொல்லுங்கள். கடைசி நேரத்தில் என் தந்தையை பார்க்க ஆசைப்பட்டேன், அது இயலவில்லை. வீரனே, வா போகலா. வணங்குகிறேன் குருக்களே. தளபதி ஜார்ஜா, தக்க நேரத்தில் வந்துள்ளீர்கள். நம் தெய்வம் அப்பல்லோவுக்கு நன்றி. குருக்களே, இளவரசியாரை எங்கு அழைத்து செல்கிறார்கள்? எப்படி சொல்வேன் தளபதியாரே? அதை நினைத்தாலே என் இதயம் வெடித்து விடும். எந்த அநீதியான செயலாக இருந்தாலும் அதை கேட்கும் தைரியமும் தடுத்து நிறுத்தும் சக்தியும் என்னிடம் உண்டு. கூறுங்கள். பறவை நாகத்திற்கு இரையாக தினம் ஒரு மனிதனை அனுப்புவது வழக்கம். இன்று சீட்டு போட்டு பார்த்தபோது வந்த பெயர் இளவரசியார். குருக்களே, ஆம், அரசர் பறவை தாகம் இருக்கும் இடத்தில் இளவரசியாரை கொண்டு சென்று கட்டி போட உத்தரவிட்டுள்ளார். மன்னரின் மனம் என்ன கல் நெஞ்சமா? பெத்த மகளை இந்நாட்டின் இளவரசியை பலியிட துணிந்து விட்டாரா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன், கேட்கவில்லை. நாட்டின் சட்டம் அனைவருக்கும் பொது என்கிறார். மன்னரின் நடுநிலையை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அந்த சாத்தானுக்கு அடிபணிவதை நான் எதிர்க்கிறேன். தளபதியாரே, எவ்வளவு பொன் வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள், எத்தனை வீரர்கள் வேண்டுமானாலும் அழைத்து செல்லுங்கள். எப்படியாவது இளவரசியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். என்னால் இளவரசியை காப்பாற்ற முடியும் என தாங்கள் இப்போது நம்புகிறீர்களா? நிச்சயமாக இளவரசியை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். நான் நம்புகிறேன். குருக்களே, கவலையை விடுங்கள். ஆண்டவரின் அருளால் இளவரசியை நான் காப்பாற்றுகிறேன். நேரம் கடந்து விட்டது. உடனே புறப்பட்டு செல்லுங்கள். நான் சென்று படை வீரர்களை அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் குருக்களே, நானே செல்கிறேன். தேவ வல்லமையால் அந்த பறவை நாகத்தை கொன்று அதன் உயிரற்ற உடலை பல துண்டுகளாக்கி உங்கள் காலடியில் ஒப்படைப்பேன். இது சத்தியம். நன்றி தளபதியாரே. நான் உடனே அரசரிடம் சென்று செய்தியை கூறுகிறேன். ஆண்டவரே, இளவரசியை காப்பாற்றும் வல்லமையை எனக்கு தாரும். இந்த அரண்மனையில் இளவரசியிடமிருந்து உமது நற்செய்தியை பரப்ப எனக்கு கிருபை புரியும். ஆண்டவரே, நீர் என் கூட வாரும். அன்று ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவன் தாவீது கொடிய கோலியாத்தை உமது வல்லமையினால் வீழ்த்தி இஸ்ரவேல் மக்களை காத்தான். அதுபோல் நானும் அந்த பறவை நாகத்தை அழித்து இந்த நாட்டு மக்களை அழிவிலிருந்து மீட்க எனக்கு வல்லமை தந்தருள்வீராக. ஆமீன்.